Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் crispy cauliflower 65. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Cauliflower 65 செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை நான் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணணும். அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். ஒரு கடாயில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிடணும். கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டுருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரையும் உப்பையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு காலிஃப்ளவரில் வடிகட்டி எடுத்துக்கணும். கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இப்படி ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லா சைட்லையும் படுற மாதிரி பிசைஞ்சு 1/2 hour to 1 hour ஊற வச்சிடணும். இப்படி எல்லா இடமும் கோட் ஆனதுக்கப்புறம் 1/2 hour to 1 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 hour அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவரை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அது ட்ரையாக இருக்க வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கோட் ஆகி இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். நம்ம இப்போ இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். உங்களோட கோபி 65 நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye.